जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम महागणपति तुணை கொண்டு माता पिता துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपरिय देवता वंशा देवता परिपूर्ण துணை கொண்டு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குது, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 24ஆம் தேதி முடிய ஆங்கிலம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும். வார ராசி பலன் அப்படின்னு உண்டு, அதாவது தின ராசி பலன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இந்த தின ராசி பலன் அப்படிங்கிறது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம். சில பேர் அந்த ஒரு வரியில் பார்ப்பாங்க, நன்மை, வெற்றி, சுபம், காரிய தடங்கள், வெற்றி அப்படின்னு நிறையா போட்டிருக்கு. அதை பார்த்து சில பேர் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி நமக்கு வெற்றின்னு போட்டிருக்கு, இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெற்றி அடையும். சில பேருக்கு சுபம்னு இருக்கும், சில பேருக்கு தடங்கள் இருக்கும், சில பேருக்கு நன்மை அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு கொஞ்சம் திடப்படுத்திப்பாங்க, சந்தோஷப்படுத்திப்பாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்குது, ஏதோ இருக்குது, லைஃப் ஓடுறது அப்படின்னு. அதே போல் வார பலன் அப்படின்னு இருக்குது. வார பலன் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும், இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இரவு வரையில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடியப்போ, அப்போ அந்த சனிக்கிழமை வரையில் நம்ம 12 ராசிகள், நம்ம பிறந்திருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்களே, அந்த ராசிக்கு, குறிப்பிட்ட ராசிக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸு, என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் வராது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நடுவில் இதற்கு என்ன அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம், அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர், அந்த வாரத்தில் நம்ம அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போனோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். முதல் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கு? வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வைகாசி 24 வரையில், ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 7ஆம் தேதி வரையில் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது குழப்பமும் தடங்களும் வரும் வாரம். எந்த ஒரு விஷயத்துக்குமே மனசு பார்த்திங்கன்னா டபுள் மைண்டடாகவே இருக்கும், சிங்கிள் மைண்டில் இருக்காது, டபுள் மைண்டட் பர்சன். ஸோ இப்படியா அப்படியா என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் இழப்புக்கள் வரும், நிறைய இழப்புக்கள் வரும். கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா இழப்புக்கள் நிறையா வரும். மனைவி கிட்ட கோபத்தை காமிச்சுன்னா மனைவி கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. அதே போல் மற்றவங்க கிட்ட நீங்கள் கோவத்தை காமிச்சிங்கன்னா, வேலையாட்கள் கிட்ட நீங்கள் கோவத்தை காமிச்சிங்கன்னா வேலையாட்கள் கிளம்பிடுவாங்க, அந்த இடத்துல பூர்த்தி செய்ய முடியாது. இந்த வாரத்தில் கவனமாக இருங்க. அதே போல் ஜாதகத்தில் எப்படி இருக்கும், மற்ற சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் தொழிலில் லாபம் இருக்கும், மன நிம்மதி. அதுக்கு அடுத்ததாக வீணாக சொந்த பிரச்சனைகள் வரும், வீணாக சொந்த பிரச்சனைகள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப சந்தோஷம் உண்டு. மாணவர்களுக்கு சாதனையான ஒரு வாரமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உறவினர்கள் உதவியால் முன்னேற்றம், உறவினர்கள் யாராவது உதவி செய்கிறது பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே போல் ஆன்மீக எண்ணங்கள் கைகூடும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக எவ்வளவு நம்ம குரு வழிபாடு நம்ம செய்கிறோமோ அவ்வளோ கூட நல்லது. மிதுனத்தில் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு சில குரு வழிபாடு அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். அதிர்ஷ்டமான ஒரு நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பச்சை, வெளிர் பச்சை, கரும் பச்சை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாம்பல் நிறம், மஞ்சள் நிறம், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்தோன்னா தட்சிணாமூர்த்தி மற்றும்
குபேரர் வழிபாடு, தீப வழிபாடு இதெல்லாம் சிறப்பு. தீப வழிபாடுங்கிறது அந்த வாரத்தில் சுவாமிக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சு பத்மாசனம் போட்டு உட்காரலாம், இல்லைன்னா நார்மலாக ஆசனம் போட்டு உட்கார்ந்து மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணணும். தீப வழிபாடுங்கிறது நீங்கள் கண்ணை மூடிக்கும் பொழுது அந்த தீபச்சுடரானது கண்ணை மூடினா அது முன்னாடி வரணும், உங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு தீப வழிபாடு, குபேரர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மறையும். மாணவர்கள் படிப்பெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு விவாகரத்து சம்பந்தமானது தடங்கள் ஆகிண்டே போகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் தடங்கள் ஆகும். சில பேருக்கு சொல்லுவாங்க, இதோ பேசுகிறேன், இதோ முடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, செய்ய முடியாது, பண்ண முடியாது. பண விவகாரம் ரொம்ப கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் திரும்ப வராது. 10 தடவை கேட்டாலும் சரியான பதில் இருக்காது, கொடுத்த பணம் திரும்ப வராது. வாகன கவனம் தேவை. வண்டியில் ரொம்ப கவனமாக போங்க, கவனமாக வாங்க. தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். கோவத்தை அதிகம் காட்டக்கூடாது யாருக்கிட்டையும். வெளியூர் பயணங்கள், வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கான சில விஷயங்கள், சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். 55% வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய வழிபாடுகள்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். புத்திர பாக்கியம் மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா நிறையா கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கும். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வாரத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சரியாக இருக்கும். சுபம்.